ஹோம்லி டிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். உடல் எடை குறைய நம்ம சேனலில் ஹோம்லி டிப்ஸில் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடை குறைஞ்சு நீங்கள் பார்க்கறதுக்கு ஸ்லிம்மாக ஆயிடுவீங்க. உடலில் இருக்க தொப்பை தொந்தியெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நீங்கிடும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, மிளகு 100 கிராம், சீரகம் 100 கிராம், லவங்கம் 100 கிராம், லவங்கப்பட்டை 100 கிராம். இது 4 பொருட்களையுமே எடுத்துக்கோங்க. இது 4ஐயுமே நல்லா காய வச்சு, நல்லா உலர்த்தி காய வச்சு, நல்லா பொடியாக பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இது 4ஐயுமே நீங்கள் வந்துட்டு வெயிலில் காய வைக்க வேணாம், நிழல்லையே காய வச்சு நல்லா பொடியாக்கி பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பவுடரை வெந்நீர், சுடுதண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, சுடுதண்ணீரில் காலையிலும் மாலையிலையும் 5 கிராம் அளவுக்கு சுடுதண்ணில் கலந்து நன்றாக கொதிக்க வச்சு இதை நம்ம குடிச்சு வந்தோம் அப்படின்னா, நல்லா சுடுதண்ணில் வந்து இந்த பவுடரை வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. 5 கிராம் பவுடரை வந்து சுடுதண்ணில் வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு சும்மா ஒரு கால் கப் அளவு குடிங்க. இதை நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா காலையிலே மாலையிலும் குடிச்சு வர வர உங்கள் தொப்பை, உங்கள் தொந்தி, உங்கள் உடல் எடை எல்லாமே குறைஞ்சிரும். படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிரும். நீங்களே வந்துட்டு உடல் எடை குறையிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. அவ்வளோக்கும் பவர் மிளகு, சீரகம், லவங்கம், லவங்கப்பட்டை இதில் இருக்குது. உடல் எடை வந்து குறைய குறைய உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா, உங்களுக்கே உடம்புல ஒரு ஆரோக்கியம் தெரியும், ஒரு புத்துணர்ச்சி தெரியும். தேவையில்லாத கொழுப்புகள்லாம் ஃபுல்லாகவே கரைஞ்சிரும். வயிற்று பகுதியில் இருக்க கொழுப்புகள், அப்புறம் மற்ற பகுதியில் இருக்க சதைப்பகுதி எல்லாமே குறைஞ்சி நீங்கள் பார்க்கறதுக்கு ஸ்லிம்மாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. உடல் எடை வந்துட்டு ஆரோக்கியமற்றது தான். ஆரோக்கியம் வேணும்னா நம்ம வந்து நார்மலாகவே வந்துட்டு ஸ்லிம்மாக இருக்கணும். கொஞ்சம் சதை இருந்தாலே போதும். ரொம்ப அளவுக்கு மிஞ்சி சதை இருக்கிறது நமக்கு வந்து ஆபத்து தான். ஸோ அளவுக்கு மிஞ்சி சதை இருந்தாலோ, தொப்பை இருந்தாலோ, தொந்தி இருந்தாலோ அவங்க வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு வர உங்கள் எடை வந்து நல்லாவே குறைஞ்சிரும். உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு, மற்ற வேலைகள் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை டெய்லி காலையிலே மாலையிலே செஞ்சு வாங்க. உடல் எடை குறையிறதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.